சொல்வதெல்லாம் உண்மையில வைரல் ஆயிட்டு இருக்காரு இல்லைங்களா நம்ம லாரன்ஸ் அண்ணன். ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனல்ல ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அது நிஜமாவே லாரன்ஸ் தானா இல்ல அது யாரு தப்பா எதனா பண்ணிட்டாங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நாங்க கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோங்க. பொன்னியம்மன் கோவில் தெரு, பாடி கலைவாண நகர். ஸோ இந்த ஏரியா தான். ஒரு நம்பிக்கையோட போறோம், என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மாணிக்க லாரன்ஸ் வீடு அது தெரியல சார். தாச்சியானியை வந்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னுடைய ஒய்ஃபோடைய அக்காவும் நானும் சென்னையை விட்டு கும்பகோணம் போயிட்டோம் சார். மேடம் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசைனா பெரிய ஆசை. எது மேல? உங்க அக்கா மேல. எப்படிங்க மனசு வருது? மேடம் சத்தியமா சொல்றேன், இது இயற்கையில இந்த சித்தம். நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. இல்ல புரியுது நீங்க சொல்றதெல்லாம். இது எப்படி நடந்தது ஆண்டவனுக்கு தான் தெரியும் மேடம். தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? என்னன்னா ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. லாரன்ஸ் தான் இருக்காங்கன்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு மேல உண்மையை சொல்லுன்னா செத்து போறதா சொல்ற. லாரன்ஸ் உயிரோட வந்து சொல்லணும். நான் எப்பெல்லாம் வந்து என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் பார்க்க போறேனோ அப்பெல்லாம் வந்து அந்த கண்ணங்கிறவன் அந்த சின்ன சின்ன பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். என்னங்கடா ரொம்ப நேரமா ஃபாலோ பண்றீங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸ்கெட்சா அவனை எனக்கு அடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை மேடம். நான் அடிச்சேன்னா அவன் செத்துருவான். நான் அடிச்சா நீ செத்துடுவ. அப்படி கிட்ட பார்த்தா அப்படி கல் எடுப்பான், டக்குன்னு இப்படி வச்சு அடிப்பான். டைல்ஸ் உடஞ்ச டைல்ஸ் எடுப்பான், இப்படி வச்சு அடிப்பான் மேடம். வீட்டுக்குள்ள நுழையிறேன், தாச்சியானின்னு இப்படி உள்ள நுழையிறேன். இவன் அப்படியே உள்ள வந்து என்ன அப்படியே பிடிச்சி கும்புறு குத்த பிடிச்சி அப்படி நறுக்குன்னு குத்திட்டான் மேடம். எப்பா என்ன குத்து. அது சரி, ரத்த வராத வரைக்கும் கௌரவம். லாரன்ஸ் இருக்காரு, எங்க இருக்காருன்னு தெரியுது. இல்ல லாரன்ஸ் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அவர் லாரன்ஸ் இல்ல, கண்ணன் தான் இருந்தாரு. என்னோட அசம்ஷன் கரெக்டா இருந்தா இது எல்லாமே விக்ரமோட பிளான். அவர் மத்தவங்க கிட்ட காட்டின முகம் வேற, அவரோட நிஜ முகம் வேற. தன் ஒரு குடிகாரனா ட்ரக் அடிக்டா சுத்தி இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சார். அவர் வந்து என் பொண்ணுல பேசுறமா. சத்தமா பேசுங்க. இது ஆக்ஷன் மேடம். பாத்தும் மேடம் இது ஆக்ஷன். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா சிரிக்கிறான் பாருங்க. ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஒயின் ஷாப்ல போய் நல்லா சரக்கு போட்டு நல்லாவே கிளாய்ப்பான். மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய்யாது. அவன் எப்படி உட்காந்து சீனு பாருங்க, ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். நீங்க எதுக்கு டைல்ஸ் கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறீங்க அவரை? டைல்ஸ் உங்க அக்கா நீ சத்திவேலு 3 பேர் என்ன சேர்ந்து டைல்ஸ் எல்லாம் அடிக்கல. குறி தவறாம இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா லாரன்ஸ் அண்ணன் இங்க இல்ல, ஊட்டிக்கு போயிட்டாருன்னு சொல்றாங்க. எது உண்மைன்னு எனக்கு தெரியல. எனக்கே வந்து ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. எங்க இருந்து எத்தனை பேர் அனுப்பணும்? பார்த்திபனா இருந்தா 4 பேர் போதும். இந்த போட்டோ எங்க வீட்டு குடும்பத்தை யாராவது பார்த்து பிரச்சனை ஆச்சா நீங்க தான் பதில் சொல்லணும் எனக்கு. அதுவே லியோவா இருந்தா உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது, 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. நம்ம மொத்த ஊரே போனாலும் பத்தாது. 51 எஸ்ஐ வருவாரு அப்படியுமா அவரு போன பிறகு சாத்துக்குடி கோயம்பேட்டுல இருந்து வாங்கிட்டு போய் அதை மிக்ஸில அடிச்சு ஊத்துனவனுக்கு என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தினவன, என் உசுரை கொடுத்து உன காப்பாத்தின மேடம். ஆனா துரோகம் செஞ்சுட்டீங்களே. துரோகம் பண்ணிட்டேன், உண்மைதான். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. அண்ணன் கூப்பிடல, அண்ணன் பண்ணிட்டேன். அண்ணின்னு அம்மாவுக்கு சமம். கரெக்டா தானே கேக்குறாரு. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில வாயில குத்திடும். வாயில பேதியில போவான். மூஞ்சி மோரையும் தெரியாத உனக்கு. அது எதனால போட்டாங்கன்னு தெரியல. நான் சைலண்ட் இருக்கும்போது எனக்கு தெரியாம இந்த போட்டோ ரீச் ஆகிருக்கு. அது நான் மூட்டை தூக்குறாள் எப்படி ரீச் ஆனிச்சுன்னு எனக்கு தெரியல. இது ஆக்ஷன் மேடம்.
பார்த்துமா. மேடம் இது ஆக்ஷன். இந்த போட்டோ தவறான முறையில் நிற்கும்போது தெரியாம யாரும் எடுத்து போட்டது இது நான் கிடையாது. இதை பார்த்த கேன மாதிரி தெரியுதா? உன்னை அடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 10 நிமிஷத்துல உன்னை அடிச்சு உன் காலை உடைச்சிருப்பேன். செய்ய மாட்டேன் நானு. அண்ணன் நல்லா தானா உங்க இது நீ அறிஞ்சிக்க மாட்டேன். வந்துருச்சு பாத்தீங்களா வாயில? உண்மைதான். நானே பெரிய ரவுடிடா, அதான்டா முதல்ல, அப்புறம் தான்டா இதெல்லாம். இப்படி கையை வச்சுடா செடியா இப்படி பிடிச்சு உக்கு 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 உக்குன்னு குத்தா தெரியுது. இப்ப நீ சைனீஸ் மாதிரி ஆயிட்டியடா. செடியா பேசாண்டா, செடியா பேசு. ஏன்டா பச்சை போய் பேசுற? அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். வாட்டி நீ அடிச்சிருக்க? முன்னாடி அடிச்சு பாருங்க மேடம், நான் போய் சொல்லியா அடிச்சுதான் அவனை சொல்றேன். அடிச்சா செத்துருவேன். உனக்கு எத்தனை நரம்பு ஒட்டி இருக்குது பின்னாடி? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. நாராயணன் என்னைக்கு என் பேரை கூப்பிட்டு நீ கூப்பிடாத, தகுதி இல்லாதவன்டா. நீ தான் தகுதி இல்லாதவன். இந்த பாருங்க, நீங்க தப்பு பண்ணிட்டு அவரை திட்டுறீங்க. என்னடா இழிச்சோய பாருங்க, கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எது கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா. கலைச்செல்வியும் தப்பு பண்ணிருக்கு, லாரன்ஸும் தப்பு பண்ணிருக்கேன். கலைச்செல்வியை வீட்டுல செத்துட்டாங்க. நான் கொசுகடியில உட்காந்துருக்கேன் மேடம் கோயம்பேட்டுல. அப்ப நான் மட்டும் நான் இழிச்சவாடா, ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. மாமா இந்த மாதிரி பச்சை குத்திக்குமா அப்படின்னா, இல்ல மாமா எனக்கு நெஞ்சில எல்லாம் வந்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா. ஆகா வச்சாடா ஆப்பு சாம்பார் ஆப்பு. எனக்கு இங்க கூட்டத்துக்கு தானே கூட்டிட்டு வந்தியா? இங்க வர வைக்கிறதுக்கு தானே வர வச்சியா? எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டிட்டாங்களே. வெளியே வாங்கடா, அவங்கள வச்சுக்கிறேன். வர வைக்கிறது இல்ல, எல்லாத்துக்கும் தெரியணும்ல. மூடி மறைச்செல்லாம் வாழ முடியாதுல நீ. சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேயாடா? நீங்க லாரன்ஸா பாலமுருகனா? பாலமுருகன், அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க. எனக்கு தெரியாம அந்த போட்டோ பிடிச்சி அவங்க தெரியாம யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நீங்க கேட்டுக்கிட்டீங்க. ஐயோ நாம லாரன்ஸ் இல்ல 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 அப்படியே நான் நடந்து போயிட்டு இருப்பேன். இப்படி பிடிச்சுக்கோனுங்க, என் காலை பிடிச்சி. இங்க 4 பேர் உட்காந்துக்குவான், இங்க 4 பேர் உட்காந்துக்குவான். என்ன மேடம் பண்ணுவீங்க? என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியையும் நான் செதுக்குனதுடா. சொந்த அக்கா வந்து தம்பிக்கு தான் சப்போர்ட் பண்ண தவிர மாற்ற மருமகனுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஆள் எப்படி சிரிக்கலாம் பாருங்க, பாத்தீங்களா? ரொம்ப அமிதா பேச்ச மாதிரி சிரிக்கலாம் பாருங்க. இங்க வீடு இருந்தானா ஃபர்ஸ்ட் அவன் ஒய்ஃபு கூப்பிடுவான். கூப்பிட்டு அதுக்குள்ள பேச கூட மாட்டான். நேரம் இங்கதான் அவன் பார்வை. நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு அண்டப்புழு, நீயும் ஒரு அண்டப்புழு. 2 பேருமே அண்ட புழுவும் கிடையாது, குண்ட புழுவும் கிடையாது. இந்த பார், வேணாம், என் வாயில நின்னுட்ட. ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? என்ன வெங்காய பழமொழி? வீட்டுக்குள்ள அடங்கி போய் ஓடி ஒளிஞ்சிருவான்னு நினைக்காதடா, நறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. உங்ககிட்ட இருந்து நான் 10 லட்சம் 5 லட்சம் வாங்கிட்டு வரல, நான் புரிஞ்சுதா? என் கஷ்டத்தை தான் நீ தின்னு இருக்க. ஏமா என்னமா இப்படி எல்லாம் பேசுற? கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. இல்ல லாரன்ஸ் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அவர் லாரன்ஸ் இல்ல, கண்ணன் தான் இருந்தாரு. இத பாரு, இப்ப நான் நம்புறேன். நான் தேடிட்டு இருந்த ஆளு நீ இல்ல. துப்பாக்கி கீழே இருக்கு, இறக்கு. ஏய் சுடுறாத, விடுறா, தேரிக்க விட. மேடம் நூத்தி 10 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒன்னு அடிக்கிறது பெருசு கிடையாது. உன்னால நான் அன்னைக்கே கொண்டிருக்கணும்ல. இப்ப உனக்கு தேவையா?